மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மேஷராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த மேஷராசி அன்பர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள். அதனாலேயே நிறைய கஷ்டங்களையும் அனுபவிக்கிறீங்க. ஆனா இந்த கஷ்டங்கள்லாம் நிரந்தரம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க செய்யற நல்ல காரியங்கள் உங்களை கை தூக்கி விடும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அந்த வகையில மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல 9-12 குடைய அதிபதி குரு. அதே சமயம் உங்களது ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய், இவங்க 2 பேரும் எழுந்துட்டு உங்களுக்கு குருமங்கள யோகத்தை கொடுக்குறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலே குருமங்கள யோகம். அந்த வகையில தந்தையார் மூலமா உங்களுக்கு சில வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு ரொம்ப கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க செஞ்சு தருவாங்க. ஆனா இந்த நேரத்துல ஒரு சில செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். அதாவது ஒரு மங்கள காரியங்களுக்காக சில செலவுகள், இல்லைன்னா சின்ன உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள், மற்றபடி குழந்தைகளோட கல்வி செலவுகள், வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய ஒரு செலவுகள், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படிப்பட்ட செலவாக இருந்தாலும் அதை இன்முகத்தோடு சமாளிப்பீர்கள். இந்த குரு பகவானோட பார்வைங்கும் போது உங்களோட பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல விழுது. அங்க கேது பகவான் இருக்கார், குருவோட பார்வையை வாங்கிட்டு. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்தபடி 7ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டம ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அவமானங்கள், அதாவது நீங்கள் பட்ட அவமானங்கள் கண்டிப்பாக குறையும். அடுத்தபடியா 9ஆம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் விருத்தி அடையும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக மிக அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியா சுகஸ்தானத்தில் 3-6 குடைய அதிபதி புதன், 2-7 குடைய அதிபதி சுக்கிரன், பஞ்சமாதிபதி சூரியன், இந்த 3 பேரும் உங்களோட சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. உற்றார் உறவினர்கள், தாயார் வழி, இதெல்லாம் வந்து சொத்து சுகம் எல்லாமே வந்து சுகஸ்தானத்துல அடங்கும். அந்த வகையில் இந்த 4ஆம் இடத்துல சகாயாதிபதியும் பகைருண ரோகாதிபதியுமான புத பகவான். ரொம்ப அற்புதமான குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரும். நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தோஷம். அதே மாதிரி இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை பண்ணுவாங்க, பெரிய அளவுல சாதனை பண்ணுவாங்க. அடுத்தபடியா 2-7 குடைய அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன, பொழுதுபோக்குக்காரகன், மங்களக்காரகன், அதாவது பொழுதுபோக்குக்காரகன், அதே சமயம் சந்தோஷக்காரகன். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி களத்திராதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்னென்ன, உற்றார் உறவினர்களின் மூலம் சில சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டியை, பழைய வண்டி இருக்கும், அதை வித்துட்டு புதுசா ஒன்று வாங்கலாமா அப்படின்னு திட்டம் போட்டுருங்க. அது கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திச்சிருக்கு. இப்ப அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய வண்டி வாங்குவதற்கு உண்டான யோகம் கூடி வரும். அதே மாதிரி தனவரவு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா வரும். வாழ்க்கை துணை இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு ஆன்மீக பயணங்களில் நாட்டம் செல்லும். அதனால இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள்.
அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் திருவிழாக்களில் கலந்துக்கிறது, கோவில் திருப்பணிகளில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விசேஷங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். அதனாலே மனசுல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். 1/8/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி. சாதாரணமாகவே உங்களுக்கு களத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தெளிவே கிடைக்கிறது, குடும்பத்தில் ஒரு பிடிப்பு. அது வரைக்கும் சாதாரணமாக போயிட்டு இருப்பீங்க. ரிஷபராசிக்காரர்கள் மாதிரி காளமாடு மாதிரி அப்படியே ஊரை சுத்திட்டு இருப்பீங்க. ஒரு கால் கட்டு போட்டோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும், ரிலீஃப். அந்த மாதிரி அதாவது வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்ப எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். சூப்பர். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா சில வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுவே பெரிய பாக்கியம். மனசுல ஒரு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அனுகூலமாக நிறைவேறும். இந்த நேரத்துல பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தபடியா பகைருண ரோகஸ்தானத்துல கேது பகவான், விரயஸ்தானத்துல ராகு பகவான். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம். அப்ப 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார். அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானமாக 2 இடத்துலயும் 2 சாயா கிரகங்கள் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது அசுப கிரகங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? நீங்க கடுமையாக தான் உழைச்சாகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன் அப்படின்னு. அதனால நீங்க கடுமையா பாடுபட்டீள் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஆனாலும் இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் கல்வி பயிலணும், இல்ல உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமா இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு சில அனுகூலங்களை அவர் கொடுப்பாரு. ஏன்னா ராகு பிரம்மாண்டம், கேது அப்படியே ஆப்போசிட். அதனால இதல்ல வாழ்க்கை அப்படிம்பார் அவர். ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு ராகு சொல்வார். அதனால தாராளமா இந்த குழந்தைகள்லாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தபடியா லாபஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில இருக்கார். இப்ப நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படின்னா ஓரளவுக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள் என்ன இருந்தாலும் இந்த நேரத்துல தொழில் வியாபாரத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு நன்மை கண்டிப்பா கிடைக்கும். எப்படின்னா திடீர்னு ஒரு ஆர்டர் ஒன்று சேரும், அதாவது ஒப்பந்தம். அப்ப அதை கெட்டியா நீங்க பிடிச்சுக்கணும், லேசியா இருந்துடக்கூடாது. டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும், கஷ்டங்கள் குறையும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கணும். புரியுதா? ஸ்ரத்தைன்னா கவனம் எடுத்துக்கணும். அப்படியே என்ன நீங்க வேலை செய்யறீர்கள், உங்களோட வேலை என்ன, அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக சில நன்மைகள் உண்டாகும். சரி, பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்கோ. போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் முடிஞ்சா. ஏன்னா ஒரு தடவை இந்த 31 நாள்ல ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்தான். போயிட்டு வைத்தியநாத சுவாமியும் அம்பாளையும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அங்கே முத்துக்குமார சுவாமி ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த செவ்வாய் பகவானுக்கு, செவ்வாயும் அங்கே இருக்கார். அதனால நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதே சமயம் இந்த மாசம் முழுவதும் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கருப்பு நிற ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க, நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் என்னன்னா கருப்பு ட்ரெஸ்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன கோடு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, விட்டுக்கோங்க. ஏன்னா பல வண்ணத்துல அது ஒண்ணு அப்படிங்கிறதுனால. பட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கருப்பு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், பிளாக் அப்படின்னு. அந்த பிளாக் உங்களுக்கு சில நேரங்கள்ல கவுத்து விட்டுரும். அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லா கவனிச்சுக்கோங்க, சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி 9 முறை பிரதட்சணம் வாங்கும். சரியா? ஆனா அங்க விழுந்து கும்பிடக்கூடாது, துவஜஸ்தம்பம் கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும். சரியா? இது ஒரு பெரிய தாத்பரியமே இருக்கு. அங்க கும்பிடக்கூடாது, நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடணும். ஸ்ட்ரைட்டாவும் கும்பிடக்கூடாது, சாய்வா நின்று தான் கும்பிடணும். சனீஸ்வர பகவானை சாய்வா தான் நின்று கும்பிடணும். சரியா? அந்த மாதிரி சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ண உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமா நிறைவேறும். சரி, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த மாசம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். தினந்தோறும் விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போடுங்க.
3 தோப்புக்கரணம் போட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்கோ. விநாயகர் காயத்ரி சொல்லுங்கோ. சரியா? அடுத்தபடியா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு பண்ணணும். அதாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு பண்ணணும். அவங்களோட தெய்வம் பெருமாள் இந்த மாசம் முழுவதும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எம்பெருமான் முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு பண்ணுங்க. கந்த சஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம், அந்த மாதிரி உங்களுக்கு கந்தர் அனுபூதி எது தெரியறதோ. என்ன இல்லையா, இதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி குருஜி, நான் ஏதோ சாதாரணமாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக இல்லை கேட்டு வச்சுக்கோங்க. இதை ஒரு 27 தடவை சொல்லுங்க. சரியா? இது சொல்லலாம்ல. ஆக அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்கோ. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்கோ. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கோ. இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ண குரோதி வருடம் ஆடி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், ஏமாற்றங்களை தவிர்க்கும் அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.